ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜிஎஸ்டியில் ஒரு அட்வைசரி அண்ட் எஃப்ஏக்யூ கொடுத்துருக்காங்க. எது ரிலேட்டடானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கிரெடிட் ரிவர்சல் அண்ட் ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட் ப்ளஸ் ஆர்சிஎம் லயபிலிட்டி ஆர் ஐடிசி ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டடான ஒரு அட்வைசரி அண்ட் எஃப்ஏக்யூ. ஜிஎஸ்டியோடைய ஹார்ட் பீட் என்ன அப்படின்னா அது வந்து ஐடிசி தான். ஸோ இந்த ஐடிசி ரிலேட்டடாட்டு வேரியஸ் இம்ப்ளிமெண்ட் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி போர்ட்டலில் ப்ரீவியஸாக பண்ணியிருந்தாங்க. இப்போ கரண்டில் இருக்கிறது வந்து ஐஎம்எஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ரீவியஸாட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. இப்போ இது ரிலேட்டடான ஒரு எஃப்ஐக்யூ அண்ட் அட்வைசரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நம்மளுடைய வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் சம் ப்ராக்டிக்கல் சினாரியாவும் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டினியூவாக வீடியோஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு, இந்த எலக்ட்ரானிக் ரிவர்சல் அண்ட் ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட் ஜிஎஸ்டி போர்ட்டலில் இன்ட்ரடியூஸ் பண்ணது ஆகஸ்ட் 2023. நீங்கள் மந்த்லி ஃபைலர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் குவார்ட்டர்லி ஃபைலர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் குவார்ட்டரில் தான் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஏன் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம்? எலக்ட்ரானிக் கிரெடிட் ரிவர்சல் அண்ட் ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட்டு யாருக்கு முதல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் சர்க்குலர் நம்பர் 170 ஃபாலோ பண்ணி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லெட்ஜர் உங்களுக்கானது. ஏன் நம்ம வந்து சர்க்குலரு, நோட்டிஃபிகேஷன் அண்ட் கைட்லைன் எல்லாமே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக நம்ம எல்லாருமே ஆனுவல் ரிட்டர்ன் பண்ணியிருப்போம் ஃபினான்ஷியல் இயர் 24-25க்கு. அதுக்கு எஃப்ஐக்யூ வந்து கொடுத்துருந்தாங்க ஜிஎஸ்டியிலேருந்து. அந்த எஃப்ஐக்யூ வந்து மோஸ்ட்லி வந்து அவங்க கவர் பண்ணியிருக்கிறது வந்து யாரெல்லாம் சர்க்குலர் நம்பர் 170 ஃபாலோ பண்ணி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருப்பாங்களோ அவங்களுக்காக வேண்டி தான் கொடுத்துருப்பாங்க. அது என்ன சர்க்குலர் நம்பர் 170? இப்போ நம்மளில் பல பேர் வந்து ஜிஎஸ்டியை திருப்பி ஃபைல் பண்ண சொல்ல நிறைய மெத்தட் ஃபாலோ பண்ணுவோம். சில பேர் வந்து டேலியில் என்ன இருக்கோ அதை அப்படியே ஆளுதர் ஐடிசி காலமில் டெக்ளேர் பண்ணி ஐடிசி அவைல் பண்ணுவாங்க. சில பேர் வந்து ஜிஎஸ்டிஆர் 2பியில் என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து அவைல் பண்ணுவாங்க. புக்ஸில் அது புக் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு பார்க்க மாட்டாங்க. தேர்டு ஒன்று தான் இந்த சர்க்குலர் 170 பீப்புள்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆளுதர் ஐடிசியில் அமௌண்ட் ரெஃப்ளெக்ட் ஆகும். அவங்க பெர்மனண்ட்டாக ரிவர்சல் பண்ணுறத பெர்மனண்ட்டாக ரிவர்சல் பண்ணுவாங்க, டெம்பரவரியாக ரிவர்சல் பண்ணுறத டெம்பரவரியாக ரிவர்சல் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்காக வேண்டி தான் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் வந்து எஃப்ஐக்யூவே கொடுக்குறாங்க. அதாவது நம்ம எல்லோரும் பல மெத்தடில் ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் ஏதாவது ஒரு மெத்தடில் தான் அவங்களால சர்க்குலரோ கைட்லைன்ஸோ கொடுக்க முடியும். அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சர்க்குலர் நம்பர் 170 யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்காக வேண்டி ஒரு கைட்லைன் கொடுத்துட்றாங்க. ஸோ இது அவங்களுக்கு வந்து வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த 170 ஃபாலோ பண்ணி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறவங்களுக்கு. ஏன்னா அது எஃப்ஐக்யூ அவங்க ரீட் பண்ணாலே என்ன அமௌண்ட்டை எங்கே ஆனுவல் ரிட்டர்னில் டெக்ளேர் பண்ணுறதுன்னு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது நம்மளுடைய இதுக்கு வந்து மூவ் பண்ணலாம். இந்த எலக்ட்ரானிக் கிரெடிட் ரிவர்சல் அண்ட் ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்போ உங்களுக்கு வந்து அமௌண்ட்லாம் ரெஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும், சர்க்குலர் நம்பர் 170 அதை பற்றி நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ ஒரு லைவாக இந்த சர்க்குலர் நம்பர் 170 பற்றி எப்படி ரிட்டர்ன்லாம் ஃபைல் பண்ணுறாங்க அவங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் 10,000 ருபீஸ், இது என்னுடைய ஜிஎஸ்டிஆர் 3B, என்னுடைய ஜிஎஸ்டிஆர் 2பிலேருந்து எனக்கு 10,000 ருபீஸ் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுது. இது வந்து நான் டிசம்பர் மந்த் ரிட்டனை ஜனவரியில் பண்ணுறேன். டேபிள் 4A5ல ஆட்டோ பாப்புலேட்டாக ஆன அமௌண்ட்டு. இப்போது என்னுடைய குட்ஸ் வந்து என்னை வந்து இன்னும் ரீச் பண்ணல, இன்னும் டிரான்சிட்டில் தான் இருக்குது. ஸோ அஸ் பர் ஜிஎஸ்டி ஆக்ட் படி எப்போ நம்மக்கிட்ட குட்ஸை வந்து நம்ம ஆக்சுவலாக ரிசீவ் பண்ணுறோமோ அப்போ தான் ஐடிசியை வந்து அவைல் பண்ண முடியும். ஸோ சப்ளையர் ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ஜிஎஸ்டிஆர் 2பியில் ரெஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. இப்போது நான் 2,000 ருபீஸ், இந்த 10,000 இன்க்ளூடிங் என்னுடைய டிரான்சிட்டில் இருக்கிற அந்த குட்ஸோட ஐடிசியும் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 2,000 ருபீஸை இப்போ வரைக்கும் ஒரு டெம்பரவரியாக ரிவர்சல் பண்ணோம். இந்த வேர்டு தான் முக்கியம், டெம்பரவரி ரிவர்சல். ஸோ டேபிள் 4B2ல என்னுடைய 2,000 ருபீஸை நான் டெம்பரவரியாக ரிவர்சல் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது என்னுடைய 8,000 ருபீஸ் தான் டேபிள் 4Cயில் வர நெட் ஐடிசி அவைலபிள் தான் என்னுடைய எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜரில் ரெஃப்ளெக்ட் ஆகும். டேபிள் 4B2ல உள்ள வேல்யூ தான் என்னுடைய எலக்ட்ரானிக் கிரெடிட் ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்துட்ருக்கோம்ல,
எலக்ட்ரானிக் கிரெடிட் ரிவர்சல் அண்ட் ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட்டில் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி ரீக்ளைம் பண்ணுறது? அது வேறு ஒன்று ஈஸி தான். நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் ரிட்டர்ன் பீரியட் வருதுல்ல, இப்போ எக்ஸாம்பிள் 15,000 வந்து ஆட்டோ பாப்புலேட் அஸ் யூஸ்வல். ஓகேங்களா? இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை ரீக்ளைம் பண்ண போகிறோம்னா நீங்கள் மேனுவலாக தான் ஆட் பண்ணணும். எனக்கு அந்த 2000 rupees எனக்கு வந்து டிரான்சிஸ் முடிஞ்சு குட்ஸ் வந்து நான் ரிசீவ் பண்ணிட்டேன் அப்படின்னா மேனுவலாக டெக்ளேர் பண்ணிட்டு அதை டேபிள் 4D1லையும் அந்த அமௌண்ட்டை டெக்ளேர் பண்ணணும். இதுதான் ரீக்ளைம் பண்ணுறதுக்கான மெத்தட். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐடிசியை டெம்பரரி ரிவர்சல் பண்ணோம், ரெண்டாவது வந்து ரீக்ளைம் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போது நம்மளுடைய ஸ்லைடை ஃபர்தராக மூவ் பண்ணலாம். ஓகே, ரெண்டாவது லெட்ஜர் நேம் தான் ஆர்சிஎம் லயபிலிட்டி ஐடிசி ஸ்டேட்மெண்ட். இதை வந்து ஜிஎஸ்டியில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2024 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க மந்த்லி ஃபைலர்ஸ்க்கு. நீங்கள் குவார்ட்டர்லி ஃபைலர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா செகண்ட் குவார்ட்டரில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்சிஎம் லயபிலிட்டி அந்த ஐடி ஸ்டேட்மெண்ட் பெரும்பாலானவர்களுக்கு அந்த வேல்யூ வந்து 0 தான் இருக்கும். என்ன ரீசன்னா நீங்கள் ஐடிசியை லைவாக பார்த்துடலாம். எக்ஸாம்பிள், நீங்கள் டேபிள் 3.1Dயில் ஆர்சிஎம் வேல்யூவை டெக்ளேர் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிள் 9,000 rupees டெக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் 9,000 rupees சேம் மந்த்தே வந்து கிளைம் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த லெட்ஜர் இருக்குல்ல, அதில் 0ல் தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு டவுட் வராது. எப்போ உங்களுக்கு அதில் ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா 9,000 rupeesக்கு லயபிலிட்டியை டெக்ளேர் பண்ணி பே பண்ணியிருப்பீங்க. ஆனால் கிளைம் பண்ண சொல்ல 5,000 rupees கிளைம் பண்ணிங்க அப்படின்னா 4,000 rupees உங்களுக்கு அந்த ஆர்சிஎம் லயபிலிட்டி ஐடிசி ஸ்டேட்மெண்ட்டில் ரெஃப்ளெக்ட் ஆகும். அல்லது நீங்கள் 15,000 எக்ஸஸாக கிளைம் பண்ணியிருக்கீங்கன்னா 9,000 rupees தான் கட்டியிருப்பீங்க, ஆனால் கிளைம்டு எக்ஸஸ். ஸோ உங்களுக்கு வந்து 6,000 rupees எக்ஸஸாக நெகட்டிவில் காமிக்கும், நீங்கள் வந்து எக்ஸஸாக கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஓகேங்களா? ஓகே, ஃபர்தராக நம்ம மூவ் பண்ணலாம். ஓகே, இந்த ரெண்டு லெஜரையுமே ஆக்சஸ் பண்ணுறது எப்படி? வெரி சிம்பிள் தான். டேஷ்போர்டில் சர்வீசஸில் லெஜரில் எலக்ட்ரானிக் கிரெடிட் ரிவர்சல் அண்ட் ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ரெண்டாவது ஆர்சிஎம் லயபிலிட்டி ஆர் ஐடிசி ஸ்டேட்மெண்ட்டை வியூ பண்ணுறதுக்கு சர்வீசஸில் லெஜரில் ஆர்சிஎம் லயபிலிட்டி ஆர் ஐடிசி ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ தான் நம்மளுடைய அட்வைசரிக்கு வரோம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிரிட்டிக்கல் வேலிடேஷன் ரூல்ஸ் ஃபார் ஐடிசி ரெகுலேஷன் அப்படிங்கிறாங்க. ஓகே, வேலிடேஷன் ஏ ரீக்ளைம்டு ஐடிசி லிமிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறத நான் அப்படியே உங்களுக்கு லைவ் டெமோ காட்டுறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு அவங்க சொல்கிறத நான் அப்படியே லைவாக காமிக்கிறேன். என்னுடைய ஜிஎஸ்டிஆர் 3Bயில் ஆட்டோ பாப்புலேட் ஆன அமௌண்ட்டு 5,000 rupees. ஓகேங்களா? இப்போது நான் வந்து ப்ரீவியஸ் ஆட்டு நான் வந்து க்ளோசிங் பேலன்ஸ் வச்சுருக்கேன், அதை நான் வந்து ரீக்ளைம் பண்ணோம். எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு 3,000 rupees வந்து நான் ரீக்ளைம் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ டெம்பரரி ரிவர்சல்லேருந்து நான் வந்து ரீக்ளைம் பண்ணணும். 3,000 rupees நான் ரீக்ளைம் பண்ணிட்டேன். இந்த ரீக்ளைம் பண்ணதை நம்ம எங்கே டெக்ளேர் பண்ணுவோம்? இங்கே டெக்ளேர் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரீக்ளைம் பண்ணுற அமௌண்ட் இருக்குல்ல, இந்த அமௌண்ட்டு நம்மளோட எலக்ட்ரானிக் கிரெடிட் அண்ட் ரிவர்சல் ஸ்டேட்மெண்ட்டோடைய க்ளோசிங் பேலன்ஸை விட எக்ஸஸாக இருக்கக்கூடாதுங்கிறாங்க. நான் 3,000 rupeesக்கு அங்கே எனக்கு 3,000 rupees தான் க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குது, நான் 3,000 rupees தான் எனக்கு லிமிட்டு, அல்லது அதுக்கு கீழே நான் கிளைம் பண்ணிக்கணும். என்னால் இந்த 4,000 rupees அங்கே கிளைம் பண்ண முடியாது. இங்கே 4,000 rupees என்னால் கிளைம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அங்கே என்ன க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கோ அதுதான் நீங்கள் வந்து கிளைம் பண்ணணும். ஓகே, இது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 4B2. இப்போ நம்ம பார்த்தது வந்து டேபிள் 4D1ல் உள்ள இஷ்யூவை வந்து உங்களுக்கு நான் சொன்னேன், எக்ஸஸாக கிளைம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த சினாரியோ பாருங்கள், இது ஒரு சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ நான் சொல்கிறேன். டேபிள் 4B2வில் நான் வந்து ரிவர்சல் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் 1,000 rupeesல 500 rupees ரிவர்சல் பண்ணுறேன். ஸோ வெயிட், 10,000 rupeesல 5,000 rupees ரிவர்சல் பண்ணுறேன். ஸோ நெட் ஐடிஸ் அவைபிள் எனக்கு 5,000 rupees. ஓகேங்களா? இப்போது இது வந்து டிசம்பர் மந்தில் உள்ள இன்வாய்ஸை நான் ரிவர்சல் பண்ணிட்டேன். எனக்கு ப்ரீவியஸ் மந்தில் வந்து எனக்கு ஆல்ரெடி க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கும்ல, அதை நான் ரீக்ளைம் பண்ணோம்ல.
அந்த ரீக்ளைம் பண்ணுறது எக்ஸாம்பிள் நான் 2000 ருபீஸ் நான் வந்து ரீக்ளைம் பண்ணுறேன். ஓகே, இங்கேயும் 2000 ருபீஸை நான் மென்ஷன் பண்ணிடுவேன். இதுதான் நம்ம பண்ணுற ப்ராக்டிக்ஸ். இப்போது இந்த 2000 ருபீஸ் இருக்குல்ல, இது வந்து நான் எக்ஸஸாக வந்து பண்ணக்கூடாது. எனக்கு இப்போ 5000 ருபீஸ் வந்து டெம்பரரி ரிவர்சலில் போக போகுது. ஓகேங்களா, 2000 ருபீஸ் எனக்கு ஆல்ரெடி இருக்குது. ஓகே, ஸோ 7000 ருபீஸ் நான் டெம்பரரி ரிவர்சலாக நான் வச்சுருக்கேன் அப்படின்னா என்னால் 10,000 அதாவது எக்ஸஸாக, ஓகே, எக்ஸஸாக 20,000லாம் என்னால் கிளைம் பண்ண முடியாது. எக்ஸஸாக கிளைம் பண்ண முடியாது. இதுதான் நம்ம சொல்ல வர சிம்பிள் டெஃபினேஷன். ஓகேங்களா, ஸோ ஓகே, தென் அடுத்து மூவ் பண்ணலாம். ஆர்சிஎம் ஐடிசி. ஸோ இந்த ஆர்சிஎம் ஐடிசியில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்கள் டேபிள் 3.1Dயில் 9,000 ருபீஸ் நீங்கள் டெக்ளேர் பண்ணுறீங்க. இதை விட இங்கே கிளைம் பண்ண முடியாது. 10,000 ருபீஸ் கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் 1,000 ருபீஸ் எக்ஸஸாக கிளைம் பண்ணுறீங்க. ஓகேங்களா, புரிஞ்சுக்கிட்டு தான் எக்ஸஸாக கிளைம் பண்ண முடியாது. அதுதான் அவங்க சொல்ல வர அட்வைசரி. ஓகே, தென் ஸோ இப்போ வந்து ஒரு நெகட்டிவ் ஐடிசி பேலன்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா வெரி வெரி சிம்பிள். உங்களுக்கு எலக்ட்ரானிக் கிரெடிட் ரிவர்சல் ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு 10,000 ருபீஸ் இருந்துச்சு, நெகட்டிவில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேபிள் 4B2வில் அந்த அமௌண்ட்டை டெக்ளேர் பண்ணிடுங்க. எக்ஸாம்பிள் 10,000 ருபீஸை நெகட்டிவ் அமௌண்ட்டு இருந்துச்சு அப்படின்னா டெக்ளேர் பண்ணி கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ இதை அந்த அட்வைசரியில் அவங்க கொடுத்துருக்கிறது டேபிள் 4B2வில் நீங்கள் டெக்ளேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ தென் இப்போது ஆர்சிஎம் லயபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க வந்து அந்த அட்வைசரியில் வந்து எஃப்ஏக்யூலே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் ஒரு சினாரியோ வந்து அவங்க சொல்கிறாங்க. இப்போது என்னுடைய ஆர்சிஎம் ஐடிசி பேலன்ஸ் வந்து நெகட்டிவில் இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறேன். ஓகே, இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்சிஎம் பேலன்ஸ் நெகட்டிவில் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி அதை சால்வ் பண்ணணுன்னா, எக்ஸாம்பிள் நான் இந்த மந்த்து நான் வந்து 20,000 கட்டணும் ஆர்சிஎம். ஓகே, இதோட எனக்கு நெகட்டிவ் பேலன்ஸ் இருக்குல்ல, அதையும் சேர்த்து நெகட்டிவ் பேலன்ஸ் 2,000 இருக்குன்னா 2,000 சேர்த்து நான் 22,000 எனக்கு லயபிலிட்டி இருக்குன்னு நான் டெக்ளேர் பண்ணோம். ஆனால் இங்கே கிளைம் பண்ண சொல்ல, ஓகே, கிளைம் பண்ண சொல்ல 20,000 மட்டும்தான் நீங்கள் கிளைம் பண்ணணும். இதுதான் அவங்க சொல்ல வர்றது. ஓகேங்களா, இது ஒரு சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். 10,000 ருபீஸ் நான் வந்து கிளைம் அதாவது பே பண்ணோம். ஆனால் என்னுடைய லயபிலிட்டி இங்கேயே நான் 10,000 ருபீஸ் தான் நான் போட்டு ரீக்ளைம் பண்ணுவேன், அதாவது கிளைம் பண்ணுவேன். லயபிலிட்டியை டெக்ளேர் பண்ணுறேன், அதாவது திரும்ப நான் கிளைம் பண்ணுறேன், எனக்கு இது இருக்குது, எலிஜிபிள் இருக்குது. ஆனால் எனக்கு நெகட்டிவில் ஒரு 2,000 இருக்குது அப்படின்னா, ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 10,000 ருபீஸ் இருக்குல்ல, அதில் நீங்கள் லெஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் இதோட சேர்த்தும் ஆட் பண்ணி கட்டலாம், நீங்கள் இதோட லெஸ் பண்ணிக்கவும் செய்யலாம். ஓகேங்களா, இதுதான் அவங்க சொல்ல வர்றது. ஸோ ஃபைனலாட்டு அவங்க அந்த எஃப்ஏக்யூவில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாட்டு வந்து அந்த இதை வந்து இது பண்ணி காமிச்சிருக்காங்க, ஆன்சர் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த எஃப்ஏக்யூ வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் புதுசாக நம்மளுடைய வீடியோ வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இதை மாதிரி உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி அண்ட் இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடான அப்டேட் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.